This video is brought to you by Butterfly. நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி குடித்தாலாம் நோ யூஸ். ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் பால் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்பாங்க. ஆனால் வெறும் கிளாஸ் ஆஃப் மில்க் குடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்னா தென் என்ன ரெசிபி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணும். இருக்குது. ஒரு கல்ல 2 மாங்காய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் ஒரு கல்ல 3 மாங்காயில் டேட்ஸ், அவகாடோ, செவ்வாழைப்பழம் இந்த 3 இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி மில்க் ஷேக் பண்ண போகிறோம். வெல்கம். இது பட்டர்ஃப்ளை வழங்கும் கெட் செட் குக் வித் மீ அனு ஹாசன். நான் எதுக்கு அந்த 3-in-1 ரெஃபரன்ஸ் பண்ணேன்னா, நம்ம அந்த பேஸ் மில்க் ஷேக்கை ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான வேரியேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பேசிக் மில்க் ஷேக் அது பண்ண போகிறேன். ரியலி சிம்பிள். ஸோ ப்ரொப்போர்ஷன் என்னென்னா, நம்ம வந்து 2:1 plain vanilla ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுறோம். 2 parts of vanilla ஐஸ்கிரீம் அண்ட் 1 part of milk. மிக்ஸி இருக்கவே இருக்குது. ஸோ மிக்ஸி ஜாரில் நான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக ஐஸ்கிரீம்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது. பட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கேட்பாங்க. அதுக்காக நீங்கள் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஸோ 2 partsக்கு 1 part. எல்லாம் ஒரு குத்து மதிப்பு தான். பெருசாக அக்யூரேட்டாக சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரிலாம் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் தென் சுகர் சிரப் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 spoons போட்டுக்கிறேன். நான் அதுக்கப்புறம் ஜஸ்ட் கிவ் இட் அ குவிக் whip. ரிமெம்பர், இது ஐஸ்கிரீம். அதெல்லாம் நீங்கள் வேகமாக அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்ட்னஸ் எல்லாம் போயிடும். ஸோ ஜஸ்ட் ட்வைஸ் whip பண்ணால் போதும். அது பேசிக் மில்க் ஷேக் இதில் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அந்த ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் வேரியன்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு தரையும் நீங்கள் மில்க் ஷேக் பண்ணும்போது அதை வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லாட்டா அந்த டேட்டோட டேஸ்ட்டு அதில் வரும். எஸ்பெஷலி வாழைப்பழம் ரொம்ப ஓவர் பவரிங். நீங்கள் வாழைப்பழத்தை வந்து எதில் மிக்ஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அதுதான் நான் இருக்கேன் பாரு அப்படின்னு முடிச்சுட்டு நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேட் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். டேட்டோட காம்பினேஷன் எப்போவுமே என்ன? ஹனி இல்லையா? ஸோ டேட்ஸ் அதோட நான் கொஞ்சம் ஹனி சேர்த்துக்க போகிறேன். வீட்டில் வந்து இந்த டேட், ஹனி, நட்ஸ் அதெல்லாம் போட்டு குல்கண்ட் யாரோ கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் இவ்வளோ தான் சாப்பிட்டேன். என்ன ஒரு எனர்ஜி! டேட்ஸ் எப்போவுமே வந்து ஹை எனர்ஜி, அஃப்கோர்ஸ் ஹை கேலரி ஆல்சோ. ஹனி, இந்த மில்க் ஷேக் பண்ணியிருக்கேன்ல அதுலேருந்தே கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். Going to be so rich. And then இப்போ இதை வந்து நான் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ டேட் மில்க் ஷேக் ரெடி. ஓ, இட் ஸ்மெல்ஸ் டெலிஷியஸ். அந்த ஃப்ராத்தும் நல்லா இருக்குது. அது மேலே போட்டுக்கலாம். அப்போ தான் அது குடிச்சா அந்த மில்க் ஷேக் முஸ்டாஷ்லாம் வருமே. டேட் மில்க் ஷேக். ரெண்டாவது வேரியண்ட் அவகாடோ மில்க் ஷேக். இப்போ இதுக்கு வந்து அவகாடோ சாப் பண்ணி வச்சுருக்கோம், பீல் பண்ணி. அண்ட் தென் இதுக்கு கொஞ்சம் சுகர் சிரப் போட்டுக்கலாம். நீங்கள் எதையும் கிரைண்ட் பண்ணும்போது ஐ எம் ஷுவர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரைண்ட் பண்ண வேண்டிய அந்த ஐட்டத்தை உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக லிக்விட் போட்டு தென் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தென் மிச்சம் லிக்விடை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அழகாக அது மின்ஸ் ஆகும். இல்லாட்டா அது பாட்டுக்கு ஜாலியாக உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும் பாலில். ஸோ மில்க் கொஞ்சம் போட்டுட்டு இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லிக்விட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மில்க் ஷேக்கே சேர்த்துக்கலாம். அதில் ஓகே. ஓ, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கலர். such a beautiful green. இப்போ நான் வந்து கொஞ்சம் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஐஸ்கிரீமில் சுகர் இருக்குது, பட் அவகாடோ வந்து ஒரு பிளாண்ட் இது இல்லையா.
அது ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். அண்ட் அவகாடோ வந்து உங்களுக்கு தெரியும் குட் ஃபேட். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மில்க் ஷேக் அதை வந்து நான் இதுக்கு ஆட் பண்ணுவேன். இப்போது give it a spin. இது உங்களோட avocado milkshake. இப்போ we'll pour it into another glass. அடியில் வந்து கொஞ்சம் avocado pieces இருக்கு. Just அது மேலே பார்த்தீங்கன்னா see you can see just a little bit of green on the whiteல. So pretty. Date milkshake done. இப்போ avocado milkshake. ஸோ அதுவும் ரெடி. நான் சேஃபாக செவ்வாழையை வந்து கடைசியாக வச்சுட்டேன். எங்கேயாவது மிக்சியை சரியாக கழுவாமல் அந்த வாழைப்பழம் வந்து திரும்பி மூச்சு நிற்கும்னு சொன்னேன்ல, அதனால் இப்போ கடைசியாக நம்ம பண்ண போகிறது செவ்வாழைப்பழம் மில்க் ஷேக். பனானா மில்க் ஷேக் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து செவ்வாழைப்பழம் நியூட்ரியன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர்னு சொல்லுவாங்க. வெரி நைஸ். இப்போ நம்ம மில்க் ஷேக்கே சேர்த்துக்கலாம் அதில். இந்த செவ்வாழை மில்க் ஷேக் ஆல்சோ டன். நாங்கள் சின்ன பிள்ளை நிறைய மில்க் ஷேக் சாப்பிட்ருக்கோம். எனக்கெல்லாம் ஃப்ரூட் அண்ட் மில்க் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நெய்பர் வந்து ஒரு சின்ன பொண்ணு இருந்தாங்க, அனுஷான்னு. அவங்க வந்து ஒரு 4 or 5 years இருக்கும்போது அவங்க வந்து மில்க் குடிக்கவே மாட்டேன்னு ஒரே அடம் பிடிப்பாங்க. ஸோ அப்படி அடம் பிடிச்ச போது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்து அதில் ரோஸ் எசன்ஸும் போட்டு ரோஸ் கலர் போட்டு, நீ இதை குடிச்சியானா நீ பிங்காக ஆகிடுவே அப்படின்னாங்க. உங்களோட பனானா மில்க் ஷேக் இஸ் ஆல்சோ டன். நம்ம 3 மில்க் ஷேக் பண்ணிட்டோம் ஒரே வீட்டில். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு ஒருத்தருக்கு உப்புமா வேணும், ஒருத்தருக்கு தோசை வேணும், ஒருத்தருக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு சொன்னால் அது கஷ்டப்படுவோம். ஆனால் மில்க் ஷேக் எனக்கு வேறு வேணும்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஸை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் என்னென்ன வேரியன்ஸ் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு பனானா மில்க் ஷேக் பண்ணியிருக்கோம், அதாவது செவ்வாழைப்பழம் யூஸ் பண்ணி, அண்ட் டேட் மில்க் ஷேக் பண்ணியிருக்கோம், அதில் ஹனி ஆட் பண்ணியிருக்கோம். அந்த அவகாடோ அது வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் சீசன் இருக்கும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். அது சீசனில் இருக்கும்போது எப்படி அந்த வந்து நல்லா ரைப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா, டார்க் க்ரீன் ஸ்கின் இருக்கும், அமுத்தினீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் அந்த அவகாடோ ரைப் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதில் நிறையா காம்பினேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மாம்பழத்தை யூஸ் பண்ணி கோகனட் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி அதுவும் பண்ணலாம். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது அந்த கோகனட் மில்க் ஜஸ்ட் ஒரே ஒரு 2 tablespoons போட்டு பாருங்கள், அதில் வந்து யோ மில்க் ஷேக்கோட டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ தேர் யூ கோ, 3 வேரியன்ட்ஸ் மில்க் ஷேக். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேசிக் மில்க் ஷேக் வந்து பண்ணி ரெடி பண்ணிட்டுருங்க. அதாவது 1:2 ரேஷியோ. மில்க் 1னா ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் 2, அது பண்ணி நீங்கள் ஒரு மில்க் ஷேக் பண்ணிக்கோங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா கொஞ்சம் சுகர் சிரப் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ண வேரியன்ஸ் வந்து டேட், அவகாடோ அண்ட் செவ்வாழைப்பழம். ஸோ டேட்ஸுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹனி ஆட் பண்ணேன் நான். தென் நம்ம ஏற்கனவே பண்ண மில்க் ஷேக் அதில் ஆட் பண்ணேன். இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். டேட் மில்க் ஷேக் முடிஞ்சிருச்சு. அவகாடோ வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் சுகர் சிரப் நான் அதுக்கு ஆட் பண்ணேன். அண்ட் தென் நம்ம ஏற்கனவே பண்ண மில்க் ஷேக் அதில் ஆட் பண்ணி இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட அவகாடோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலி செவ்வாழைப்பழம், அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபன். நான் வந்து ஒரு ஜூஸ் கடை ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடத்தினேன். என்னால் நிறைய ரெசிபிஸ் எங்கிட்ட இருக்குது இந்த மில்க் ஷேக் அண்ட் ஸ்மூதிஸ்க்கு. அண்ட் நிறைய நீங்களே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு ரெசிபியோட நான் அடுத்த தடவை உங்களை மீட் பண்ணுறேன். இது பட்டர்ஃப்ளை வழங்கும் Get Set Cook with me, Anu Hasan. Share, like and subscribe to JFW channel. Notification button இருக்குது பாருங்கள். What are you waiting for? Click it.